ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி ட்ரேடர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 ஹவர் வச்சு இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காலையில் ஓப்பனிங் கேண்டிலே இங்கே ஓப்பன் ஆகி கரெக்டாக இது வரைக்கும் போயிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். ஸோ இதோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாங் க்ரீன், அதுக்கப்புறம் அதோட வால்யூம் வந்து கம்மியாயிடுச்சு. அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நேராக வந்து அது வந்து இன்வர்ஸ் ஹேமர் வச்சுருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு அது டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். 1 ஹவர் வச்சு நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5 மினிட்ஸில் வந்து நம்ம ட்ரெண்டு வந்து எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ 5 மினிட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காலையில் பாருங்கள். ஸோ காலையில் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி ஓப்பனிங் வச்சனால இங்கே இருந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஹையர் ஹை போச்சு. திரும்பி வரப்போ ஹையர் ஹை பண்ண முடியலை. ஸோ அங்கேயே கன்சால்டேஷன்ஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதை போய் பிரேக் பண்ணவே முடியலை. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க செல்லர்ஸ் எல்லாமே, ஸோ அங்கேருந்து செல் என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டவுன் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுமே இந்த சப்போர்ட்டுமே அது வந்து பிரேக் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ மேபி அது வந்து ட்ரெண்ட் லைன் கூட நாளைக்கு டச் பண்ணலாம், இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே போகலாம். மோஸ்ட்டாக அது நாளைக்கு ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எப்படி இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால் சைடு வந்து என்ன ட்ரேடு அப்படின்றத கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 23,700 அப்படின்றத ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுங்க. காலைல ஓப்பனிங்கே அது வந்து சப்போர்ட்டை தாண்டி வந்தனால 30 கரெக்டாக 30க்கு ஒரு என்ட்ரியை கொடுத்தா 144க்கு ஸ்டாப் லாஸ். ஓகேவா? அடுத்தது புட் சைடு வந்து என்ன என்ட்ரி அப்படின்றத பாருங்கள். புட் சைடு வந்து இங்கே கரெக்டாக எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடமே நம்ம எடுத்துடலாம். பிகாஸ் அதுக்கப்புறம் அது ஃபர்தராக திரும்பி ஹை போகலை, திரும்பி ட்ரை பண்ணி போகலை. ஸோ இந்த இடத்துல வந்து அழகாக ஒரு டபுள் டாப் பண்ணியிருக்கு. ஸோ டபுள் டாப் பண்ணனால இங்கே பாருங்கள் 155. ஸோ இங்கே வந்து 155க்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், 32 ருபீஸ். ஸோ 32க்கு அழகாக ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள், 209. நியர்லி நமக்கு வந்து 30லேருந்து 210 வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. நியர்லி வந்து 180 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து புட் சைடு கிடச்சிருக்கு. கால் சைடு வந்து 100 பாயிண்ட்ஸ், மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து அப் சைடும் பாயிண்ட் கிடச்சிருக்கு, டவுன் சைடும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.